ஆக்சுவலி சொல்ல இன்னைக்கு எங்க நயனாக்கு பர்த்டே நயனாக்கு இன்னைக்கு எங்க நயனாக்கு பர்த்டே. அதனால நாங்க வந்திருக்கோம் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண. அர்ச்சனை எல்லாம் பண்ணியாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். நான் பாப்பா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஈவினிங் தான் போனோம் கோயிலுக்கு. எங்கே அப்படின்னா கோயம்புத்தூரில் தங்கச்சி வீட்டுக்கு லீவில் போயிருக்கும்போது தான் அவருக்கு அந்த பர்த்டே வந்தது. அதாவது மே 16ங்கிறதுனால நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அதனால் வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்படியாச்சும் ஒரு கோயில் போய் அர்ச்சனை அது பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படி போனால் நாங்கள் ஒரு கோயில் தான் இந்த வரதராஜ பெருமாள் கோயில் கோயம்புத்தூரில் இருக்குது. இது வைகுண்ட ஏகாதசிக்கு இந்த கோயிலுக்கு நானும் போயிருந்தேன். அந்த வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக இன்னொரு தடவை அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. என் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விளையாடுறதுக்கு ஜாலியாக இருந்தது. அப்புறம் நான் வந்து கொடிமரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கருடனுக்கு என் பிள்ளைங்களாம் வந்து வணங்கினாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது, கீழே விழுந்து சுவாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு பெருமாள்கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட் பேர் சொல்லி நான் ராசி நட்சத்திரம்லாம் சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டோங்க. பண்ணின்னு முடித்த பிறகு கோயில் பிரகாரத்தை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா கோயிலும் எல்லா பிரகாரத்தையும் சுற்றினோம். கோயில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே தாயாராக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், அப்புறம் வள்ளி தேவானையாக இருக்கட்டும், ஆஞ்சநேயராக இருக்கட்டும், எந்த சாமியை பார்த்திங்கனாலும் ஒரு வித்தியாசமான சுவாமியாக தான் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இங்கே அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு தேங்காய், ஒரு பழம், அது மட்டும் ஒரு பூ மட்டும் கையில் கொடுத்து துளசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் அப்படி இல்லைங்க. அர்ச்சனை பண்ண உடனே எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வழக்கம். உங்கள் ஊரில் என்ன வழக்கம்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு வழியாக கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தனியாக வந்து சன்னதி இருக்கும். அது தாயார் சன்னதி. அதையும் சுற்றி பார்த்துட்டு துளசி மடம்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என் மெயின் என்ட்ரன்ஸ் போல இருக்குது. நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அழகாக இருந்தது. இந்த கோயில் பார்க்கும்போதே ஒரு லட்சணமாக இருந்தது. பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது கோயில். கோயம்புத்தூரே பொதுவாக அமைதியான ஊராக இருந்தது. எனக்கு இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு குங்குமம்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி அந்த வன்னி மரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மரம் இருந்தது. பார்க்கும்போதே வித்தியாசமாக இருந்துச்சு. அழகாக பார்த்திங்கன்னா கார்டன் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது பார்க்கும்போது அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பூவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்களேன். அந்த பூ என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு. தட்சிணாமூர்த்தியை சுற்றியாச்சு. அதுக்கப்புறம் அரச மரத்தடி பிள்ளையார்னு சொல்லி இங்கே பாருங்கள், அரச மரத்தடியில் பிள்ளையார் உட்காந்துருக்காரு. இது ஒன்று வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டு இவர் யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாங்க, நானே சொல்லிடுறேன். முருகர் தான் எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். முருகரை வணங்கிட்டு துர்க்கை எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி யாருன்னு கேட்டிங்கன்னா துர்க்கை தான். இவங்களையும் வணங்கிட்டு அப்புறம் நவகிரகத்தையும் வணங்கிட்டு, ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமையா ரொம்ப விசேஷம் இல்லையா, அதனால் அவங்களையும் வணங்கிட்டு ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோம், குழந்தைங்களுக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்துட்டு எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரசாதம் பற்றவே இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களாம் அப்படி இல்லைங்க. ஒருத்தர் ரொம்ப ஷேரிங் அதிகம் அவங்களுக்கு. பாருங்களேன், என் பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து அதாவது ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது என் குழந்தைங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல பாசமான பந்தம் அப்படிங்கிறது என் பொண்ணுங்கள்ட்டேருந்து நான் கற்றுக்கணும். ஏன்னா அக்கா தங்கச்சிங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு பிள்ளைங்களாக இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பாடு கொஞ்சமாக தான் இருந்தது, பத்தலை, பரவாயில்ல. அதனால் பாருங்களேன், எங்கே இப்போல்லாம் குழந்தைங்க வந்து சேர்ந்து சாப்பிட்றாங்க சொல்லுங்கள். பசிக்குதுன்னு பாப்பா கேட்டதும் அவளுக்கு இவங்க 2 பேரும் ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவள்கிட்ட ஒரு வாய் அவள்கிட்ட ஒரு வாயின்னு மாற்றி மாற்றி தங்கச்சிக்கு விட்டுட்டே இருக்காங்க. சரி, ஒரு வழியாக என் தங்கச்சி வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டா அம்மா ஐஸ்வர்ன்னு சொல்லிட்டு. அந்த கேப்பில் தான் வந்து இந்த நிகழ்ச்சியெலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு வழியாக ஏறி பஸ்ஸில் ஏறிட்டோங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்களா, எங்கள் அக்கா வீட்டுக்கு தாங்க போகிறோம். திருப்பூர் தான் போகிறோம். அங்கே போய் தான் பர்த்டே செலிப்ரேஷன் கேக்லாம் வாங்கிட்டு போயாச்சு. குட்டீஸ் வச்சு தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓப்பன் பண்ணி எங்கள் அக்கா தான் பாக்ஸை ஓப்பன் பண்ணாங்க. கேக்கு ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்கியிருந்தேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம், எப்படாப்போ அதை கட் பண்ணி சாப்பிடுவோன்னு பிள்ளைங்க அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு வழியாக என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு இதுவாக மேலே உள்ளதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் வந்துட்டாங்க. எங்கள் அக்காவே ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள தான் பெரியவங்க இல்லையா, அதனால் அவங்கள வச்சு ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். நான் பசங்க எல்லாரையும் விட்டுட்டு இவங்களே கட் பண்ண ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரே ஆர்வம். ஒரு வழியாக பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த கேக்கெல்லாம் எடுத்து கட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.